ராவணன் திடீர்னு தர்ஷினியோட ரூமுக்குள்ள நுழையிறான். அதை பார்த்து தர்ஷினி அப்படியே பயப்படுறாங்க. ஏய், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், எதுக்காக பயப்படுற? நான் தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் ராவணன். அப்போ சுற்றி சுற்றி அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஏய், இங்கே பாரு, நீ எப்படி கூப்பிட்டாலும் யாரும் வரமாட்டாங்க. இப்போ வீட்டில் யாருமே கிடையாது. உன் சித்தப்பாங்களுக்கு நான் தொழில் தொடங்க ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அது விஷயமா பேசுறதுக்காக எல்லாரையும் வெளியே அமுச்சு வச்சுருக்கேன். உன்னை எப்படி தனியாக விட்டுட்டு போகிறதுன்னு உன் அம்மா கூட யோசிச்சாங்க. ஆனால் நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அமுச்சு வச்சுருக்கேன். என்னை நம்பி அந்த முட்டாள் உன் அம்மாவும் விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான் ராவணன். சரி, நீ இப்போ எதுக்கு இங்கே வந்த? நீ முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க தர்ஷினி. உன் கூட கொஞ்சம் பேசணும், அதுக்கு தான் வந்திருக்கேன். என்ன, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதான் இருக்கனே, அதான் பார்க்குறியே, உன் பேச்சை கேட்டு எதுவுமே பேசாமல் இருக்கல்ல, அப்புறம் என்ன, போ அப்படின்னு சொல்கிறாங்க தர்ஷினி. வெரி குட், இப்படியே தான் இருக்கணும். என் பேச்சை கேட்டு நீ இப்படியே இருக்கிற வரைக்கும் உன் குடும்பத்துக்கு ஒன்றுமே ஆகாது. என் பேச்சை மீறி நீ வாயை திறந்த அந்த நிமிஷமே என்ன நடக்கும்னு தெரியுமா? தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதான் உன் பேச்சை கேட்டு வாயை திறக்காம தானே இருக்கேன். மறுபடியும் மறுபடியும் எதுக்காக என்னை வந்து மிரட்டிட்டு இருக்க? முதல்ல இந்த ரூமை விட்டு வெளியே போறியா அப்படின்றாங்க தர்ஷினி. இங்கே பாரு, உன் சித்தி கஷ்டப்படுறா, அவள் ரொம்பவே வேதனைப்படுறா அப்படி சொல்லிட்டு உண்மையை யார்கிட்டயாவது சொன்ன அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டுறாரு. ஏய், நீ என்ன சொன்ன? நான் உண்மையை யாருக்கிட்டேயும் சொல்லலைனா என் சித்தியை விட்டுடுறேன், அவளை போலீஸ் ஸ்டேஷன் அப்படி இப்படி நான் அலைய வைக்க மாட்டேன். உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் அவளை தப்பாக நினைக்கிற மாதிரி நீ அமைதியாக இரு, அது போதும். அவள் உயிரோடு இருக்கணுமா இருக்க வேணாவா? நீ அமைதியாக இருக்கிறத வச்சு தான் அவளும் அவளுடைய குழந்தையும் எப்படி இருக்குன்னு முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீ மிரட்டனால தான் நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் இப்போ நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. அவங்கள போலீஸ் ஸ்டேஷனை அலைய வைக்க மாட்டேன்னு சொன்னேன்ல, இப்போ எதுக்கு அவங்கள போலீஸ் ஸ்டேஷனாக அலைய வச்சிட்ருக்க? இதை பாரு, நீ சொன்னபடி அவங்கள விட்டுடு, இல்லைன்னா நான் உண்மையை சொல்லிடுவேன். என் சித்தியை விட்டுரு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அழறாங்க. என்னது, உன் சித்தியை விடணுமா? அவள் கொஞ்சம் நெஞ்சமாக எனக்கு பண்ணியிருக்கா? அவள் பண்ண வேலைக்கெல்லாம் அவளுக்கு நல்ல ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேணாம்? அதுக்காக தான் இது மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை பாரு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொன்னதை கேட்டு அதன்படி நடக்கிறது மட்டும்தான் உன் வேலை. மறுபடியும் மறுபடியும் ஏதாவது எனக்கு எதிராக பண்ண உன் குடும்பத்தில் ஒருத்தர் மிஞ்ச மாட்டாங்க. என்னை பற்றி தெரியும்ல, உன் கண் எதிர்க்கவே ஒருத்தனை சுட்டு கொலை பண்ணேன். அப்படிப்பட்ட சைக்கோ நானு. என்னை மீறி யார்கிட்டயாவது உண்மையை சொல்லணும்னு நினச்சா கூட போதும், உன் குடும்பத்தில் என்ன நடக்கணும் உனக்கே தெரியும் அப்படின்னு மிரட்டுறாரு. இதை பாரு, நீ ஜனனி சித்தி மேலே இருக்கிற கேஸை வாபஸ் வாங்க வை. அப்பா கிட்ட சொல்லி வாபஸ் வாங்க சொல்லு. இதுக்கப்புறம் அவங்க மேலே கோர்ட்டு கேஸு இது எதுவும் நடக்கக்கூடாது. நீ கேஸை வாபஸ் வாங்கிட்டேன்னா என்றைக்குமே நீ சொல்கிற மாதிரி நான் நடந்துக்கிறேன். அப்படி இல்லைனா இன்னும் ஒரு நாள் தான் பார்ப்பேன், எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க தர்ஷினி. என்னது, உண்மையை சொல்லுவியா? ஏதோ உண்மையை சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே முன்னாடி தள்ளிக்கிட்டே போகிறாரு. செவுத்தோரத்தில் போய் கழுத்தில் கையை வச்சு அப்படியே நெருக்கிறாரு. உண்மையை சொல்லுவியா? உண்மையை சொல்கிறதுக்கு நீ உயிரோடு இருந்தா தானே? ஏய், இங்கே பாரு, உன் உயிரும் இருக்காது, உன் சித்தி உயிரும் இருக்காது. இதுக்கு தான் நீ ஆசைப்படுறியா? சொல்லு சொல்லு. இதை பாரு, உண்மையை சொல்லணும்னு நினச்சா கூட அந்த வீக்கேக்கு ஏற்பட்ட அதே நிலமை தான் உனக்கும் ஏற்படும், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கழுத்தை நெரிக்கிறாரு. என்னை விடு என்னை விடு அப்படின்னு சொல்லி பிடிச்சி அடிச்சிட்ருக்காங்க தர்ஷினி. அப்போ திடீர்னு ஈஸ்வரி உள்ளே நுழையிறாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. என்னது இது, தர்ஷினியோட கழுத்தை இவன் பிடிச்சிட்டு இருக்கானே, அப்போ இவன் நல்லவன் இல்லையா அப்படின்னு சொல்லி உள்ளே ஓடி போகிறாங்க. ஏய், விட்றா தர்ஷினி, விட்றா அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. நீங்கள் எப்போ வந்தீங்க அண்ணி? அது ஒன்றும் இல்லை, தர்ஷினி கூட சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏண்டா படுபாவி, தர்ஷினியோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு இருந்த, இப்போ சும்மா தான் இருக்கேன்னு சொல்கிற? ஏய், போடா வெளியே, முதல்ல வெளியே போடா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. தர்ஷினி தொண்டையை பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. தர்ஷினி, என்னம்மா ஆச்சு? எதுக்காகம்மா இவன் இப்படி பண்ணா? என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி போய் கேட்குறாங்க. தர்ஷினி வாயை திறக்காமல் அமைதியாக இருக்காங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி மழுப்புறாங்க. இல்லை, இங்கே எதுவும் நடக்குது. ஏய், நீ முதல்ல வெளியே போடா போடா அப்படின்னு சொல்கிறாங்க.
அண்ணி சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நாங்க சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தோம். அப்ப கழுத்துல ஏதோ எறும்பு போற மாரி இருந்தது. அத தான் புடிச்சேன் அப்படின்னு சொல்லி மழுப்புறான் அந்த ராவணன். ஏன்டா எறும்பு போறதுக்கும் கழுத்தை பிடிச்சு நெருக்கிறதுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா? இதை பாரு, நீ பண்றது சரியில்லை. முதல்ல போறியா அப்படின்னு சொல்லி ஃபோனை எடுக்கிறாங்க. குணசேகரனுக்கு கால் பண்றாங்க. அவங்கள வர வைக்கிறாங்க. இப்ப ஏம்மா ஏன் வீட்டுக்கு வர சொல்ற? வேலையா வந்திருக்கோல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ ஏதோ ஃபோன் எடுக்கணும்னு போனியே, எடுத்துட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஐயோ, என் ஃபோன் எடுக்கிறதா வந்தேன். இங்கே பார்த்தா இந்த ராவணன் நம்ம தர்ஷினியோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு இருக்கான். தயவுசெய்து வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ராவணன் அந்த ஃபோனை பிடுங்க பார்க்குறாரு. ஏய் இதை பாரு, இதை யார்கிட்டயாவது சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஒரு அடி அடிக்கிறாரு ஈஸ்வரிய. ஐயோ அப்படின்னு சொல்லி போய் விழுறாங்க. ஏய் இப்போ எதுக்கு எதுக்கு என் அம்மா அடிச்ச அப்படின்னு சொல்லி பின்னாடி போய் அடிக்கிறாங்க தர்ஷினி. இல்லை, இதுக்கப்புறம் இவங்கள உயிரோடு விட்டால் உண்மையெல்லாம் வெளிவந்துடும். இவங்களையும் கொலை பண்ணிட்டு அந்த பழியையும் ஜனனி மேலே தூக்கி போட வேண்டியது தான் அப்படின்னு முடிவெடுக்கிறான் ராவணன். 2 பேரையும் கழுத்தை பிடிச்சி நெருக்கிறான். அப்போது கரெக்டாக ஜனனியும் சக்தியும் உள்ளே நுழையிறாங்க. ஓடி போய் தடுக்கிறாங்க. அட பாவி, விடுடா விடுடா அப்படின்னு சொல்லி போய் அடிக்கிறாங்க. சக்தி ராவணனை அடித்து போடுறாரு. என்னாச்சு, எதுக்காக எதுக்காக இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஜனனி. ஜனனி, என்னை மன்னிச்சிடு என்னை மன்னிச்சிடு. நீ எவ்வளோ சொல்லியும் நான் கேட்கல. இந்த ராவணன் நல்லவனே கிடையாதுன்னு நீ எவ்வளவோ சொன்ன. ஆனால் எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. தர்ஷினியை கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் ஏதோ பயம்புறுத்தி வச்சிருக்கான் தர்ஷினியை. அவள் எதுவும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறா. இப்போது 2 பேரையும் கொலை பண்ண பார்க்குறான். அவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி நான் சொல்லிட்டேன். அவங்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே எங்களை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு வெறி கொண்டு எங்களை கழுத்தை பிடிச்சி நெருக்கிட்டு இருந்தான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நல்ல வேளை நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு அழறாங்க. சக்தி அந்த ராவணனை அடித்து போட்டு ஒரு சேரில் உட்கார வச்சிருக்காரு. அப்போ ஆதிகுணசேகரன், கதிர், ஞானம் எல்லாரும் உள்ள நுழையிறாங்க. பின்னாடியே நந்தினி, ரேணுகா எல்லாரும் உள்ள வராங்க. அப்போ சக்தி ராவணனை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உடனே வந்து தடுக்கிறாங்க. ஏண்டா, எம்புட்டு தைரியம் தான் ஏன் தம்பி மேலே கையை வைப்ப? டேய், இவன் எனக்கு தோளுக்கு தோளானினவன்டா டேய் அப்படின்னு சொல்லி சக்தி அடிக்க வராங்க ஆதி. போத நிறுத்துங்க. யாரை நீங்கள் நல்லவன் தம்பி தம்பின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களோ அவன் நம்ம தர்ஷினியை கொலை பண்ண வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. ஏய் ஏம்மா என்னம்மா சொல்கிற அப்படின்றாங்க ஆதி. ஆமாம், நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். தர்ஷினியை கொலை பண்ண பார்த்தான். அப்போது அதை நான் பார்த்துட்டேன்னு சொல்லி என்னையும் சேர்த்து கொலை பண்ண பார்த்தான். இவனை விடவே கூடாது. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. இவன் நல்லவனே கிடையாது. நம்மளையெல்லாம் ஏமாற்றி ஏதோ காரியம் சாதிக்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கான். இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. ஏய் என்னடா, இவ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி ராவணன்கிட்ட கேட்குறாரு கதிர். அவன் எப்படி உண்மையை சொல்லுவான்? அவன் இந்த சுத்தியெல்லாம் ஆட்டையை போடுறதுக்கு தான் இந்த வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருக்கான். எல்லாரையும் தனித்தனியாக பிரித்து எல்லாருக்கிட்டையும் ஷைன் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் பிளான் போட்டிருக்கான். அது இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சுல, அதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லி சக்தி கத்துறாரு. தர்ஷினி, இப்பயாவது உண்மையை சொல்லு, இப்பயாவது உண்மையை சொல்லு, எதுக்காக வாயை முடிக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க ஜனனி. சொல்கிறேன் சித்தி, நான் உண்மையை சொன்னால் உங்கள் உயிருக்கு ஆபத்து. உங்கள் குழந்தைய விட்டு வைக்க மாட்டேன். இந்த குடும்பத்தில் ஒருத்தரையும் விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் என்னை மிரட்டினான். அதனால தான் நான் வாயை மூடிக்கிட்டே இருந்தேன். அவன் சொல்கிற வரைக்கும் நான் அமைதியாக தான் இருக்கணும். நான் வாயை திறந்தே பேசக்கூடாதுன்னு என்னை மிரட்டி வச்சுருந்தான். அதனால தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அந்த விகேவை என் கண்ணு முன்னாடியே சுட்டு கொன்னான். அதை பார்த்த அதிர்ச்சியில் அவன் எதையும் செய்ய துணிவான் அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்கு சித்தி. அவனை வெளியே விடாதீங்க. தயவுசெய்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துருங்க. நம்ம குடும்பத்துக்கே அவனால் பெரிய ஆபத்து இருக்குது. ப்ளீஸ் சித்தி, பயமாக இருக்குது பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழறாங்க. இப்பயாவது புரியுதா? இந்த ராவணன் யாருன்னு இப்பயாவது புரியுதா? இவன் தான் நம்ம குடும்பத்தை கெடுக்க வந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. இதையெல்லாம் கேட்டுட்டு ஆதிகுணசேகரன் அப்படியே எரிமலை மாதிரி பொங்கி எழுந்து வந்து அந்த ராவணனை போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறாரு. எம்புட்டு தைரியம் இருந்தால் என் குடும்பத்திலே வந்து விளையாட்டு காட்டுவேன் டேய் அப்படின்னு சொல்லி மிதிக்கிறாரு.